சந்தியா எப்படி அத்தா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச மருமகளா நடந்துக்கிறாளா? இப்போ சந்தியா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மருமக. இதுக்கு மேல எனக்கு ஒரு பேரனியோ பேத்தியோ பெத்து கொடுத்தா எனக்கு அதுவே போதும். இது போதும் அத்தா எனக்கு. நீங்க சந்தியாவை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தா. ஐயோ, நான் ஒரு லூஸ்னா. என்ன சாப்பிடுறேன்னு கூட கேட்காம இருக்கேன் பாரு. என்ன சாப்பிடுற? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. என்ன மச்சான் நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். ஏங்க நீங்க போய் டிஃபன் ரெடி பண்ணுங்க போங்க. ம். இல்ல மாப்பிள்ள, நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து நான் சாப்பிடுறேன். ஏங்க நீங்க வர்றப்ப ஜனனி குழந்தை இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல மாப்பிள்ள, கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப சூடா இருந்ததுனால கை குழந்தைய வச்சுட்டு அலைய வேணாமேன்னு நினைச்சேன். அதனால வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். இப்ப எதுக்கு குழந்தைய வெயில கூட்டிட்டு அங்க இங்கேயும் அலையணும்? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில் கட்ட போறோம். எல்லாரும் அவசியமா குடும்பத்தோட வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். சந்தியா சொன்னாப்பா நீங்க வந்து கூப்பிடுவீங்கன்னு. அவசியம் நாங்க எல்லாரும் வந்துருவோம். நாங்களே வந்து குழந்தைய பார்க்கணும்னு தான் இதோ இப்ப பேசிட்டு இருந்தோம். சரி அத்தா, நான் கிளம்புறேன். வர மாப்பிள்ள. வரேன். சரி வாங்க சரி. மச்சான். பாத்து போயிட்டு வாங்க. எதுக்கும் வீட்டு வேலைக்கு ஒத்தாசைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி சரிப்பா. சரி சரி மச்சான். பார்க்கலாம் சந்தியா. வாங்க. பாய்ண்ணா. வாங்க. அத்தை, வரேன். வாங்க. நான் போய் வழி அனுப்பி வச்சிட்டு வரேன். போயிட்டோமா? போ. டேய் போடா, வழி அனுப்பிட்டோடா. போடா, ஆமா, மச்சான் தான்டா, வந்துடுறேன். போடா. அண்ணா. சரிம்மா சந்தியா, அப்ப நான் கிளம்புறேன். ம். சரி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. சந்தியாவை உங்களுக்கு பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா எல்லாத்தையுமே மறந்துட்டு பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்க அம்மா வாய் விட்டு சந்தியாவை இப்படி புகழ்றாங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான். நான் என்னங்க ஆரம்பத்துல இருந்து சந்தியாவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கீங்க. அவளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து இன்னைக்கு மொத்த குடும்பமும் சந்தியாவை மதிக்கிற நிலைமைக்கு நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு அண்ணனா நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆனா ஒரு புருஷனா நீங்க கம்பீரமா உயர்ந்து நிக்கிறீங்க. ஐயோ, ஏன் மச்சான் அப்படிலாம் பேசுறீங்க? குழந்தைக்கு பேர் வைக்கிற விசேஷத்துக்கு வேலை இருக்கும்ல, நீங்க அதை போய் பாருங்க போங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்ன கூப்பிடுங்க. அதெல்லாம் நீங்க உடுங்க மாப்பிள்ள, அதை நான் பாத்துக்கிறேன். நான் அமெரிக்கால இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. சந்தியாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்பதான் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா போகுது. மேற்கொண்டு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மாப்பிள்ள. சொல்லுங்க மச்சான், சொல்லுங்க. நீங்க சந்தியாவுக்கு எல்லாமா இருந்து ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கூட அவகிட்ட மனசு விட்டு கொஞ்சம் பேசி அவளோட ஆசைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க கொஞ்சம் நிறைவேற்றி வைக்கணும் மாப்பிள்ள. அது அண்ணா, என்ன? நீ விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. அண்ணி வீட்ல தனியா சரி இருக்காங்க. சரி நீ நான் கிளம்பு கிளம்புறேன். முதல்ல. சரியா? சரி கிளம்பு. ஓகே மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். சரி வாங்க மச்சான். அப்புறம் நான் கொஞ்சம் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. அண்ணா, சரிங்களா? நீ கிளம்பு சரி முதல்ல. கிளம்புறேன், இரு. பாய் மாப்பிள்ள. வாங்க வாங்க. அப்பா, உங்களோட ஆசைதான் என்னோட கனவாவும் இருந்துச்சு. என்ன போலீஸ் ஆபீசரா பார்க்கணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க. நானும் ஒவ்வொரு நாளுமே அந்த கனவை மனசுல சுமந்துக்கிட்டே படிச்சேன். ஆனா விதி எனக்கு வேற ஒண்ணு எழுதியிருக்கு. இந்த வாழ்க்கையும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஓட்டையான பாத்திரத்துல எவ்வளவுதான் தண்ணிய நிரப்பினாலுமே அது முழுமையா நிரம்பாதில்ல. அந்த மாதிரி தான்ப்பா இந்த வீட்ல எனக்கு எவ்வளவுதான் சந்தோஷம் கிடைச்சாலுமே அதை முழுசா அனுபவிக்க முடியாம ஒரு ஓட்டு பாத்திரம் மாதிரி தான் நான் இந்த வீட்ல இருக்கேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு புது தெம்பு வந்திருக்கு. உங்களோட ஆசையையும் என்னோட கனவையும் நிச்சயமா அண்ணனோட பொண்ணு நிறைவேற்றும். அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப வந்திருக்கு. அண்ணனுக்கும் அதான் விருப்பமா இருக்கு. அதுக்கு முதல் விதையா நானே என் கையால ஒரு லெட்டர் எழுதி அவ பக்கத்துல வைக்க போறேன்.
என் அன்பான அண்ணன் மகளுக்கு உன் அத்தை சந்தியா அன்போடும் ஆசையோடும் நம்பிக்கையோடும் எழுதும் ஒரு கனவு கடிதம். என் அப்பா, அதாவது உன்னோட தாத்தா, என்ன சின்ன வயசுல இருந்தே ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாரு. அவருக்கு போலீஸ்னா அவ்வளோ விருப்பம். அவரு என் மனசுல விதைச்ச விதை எனக்குள்ள ஒரு மரமா வளர்ந்துருச்சு. அதுவே ஒரு கனவாவும் மாறிடுச்சு. ஆனா காலத்தோட சூழ்நிலையால என்னால போலீஸ் ஆபீசரா ஆக முடியல. அந்த உறுத்தல் வாழ்நாள் முழுக்க எனக்குள்ள இருக்கும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கு. என் மனசுல இருந்த பாரமும் லேசா குறைஞ்சிருச்சு. உன் தாத்தாவோட ஆசையையும் உன் அத்தையோட கனவையும் நீதான் நிறைவேற்றணும். நீ நல்லா படிச்சு நல்ல போலீஸ் அதிகாரி ஆகணும். உனக்கு நானே என் கையால சல்யூட் அடிக்கணும். அது நடக்கும்னு நான் நம்புறேன். உனக்கு விவரம் தெரியும் போது நிச்சயமா படிப்பேங்கிற நம்பிக்கையோட இந்த லெட்டரை உனக்கு நான் எழுதுறேன். இப்படிக்கு உன் அன்பு அத்தை சந்தியா. என்னங்க லெட்டரு யாருக்கு? என்னோட அண்ணன் குழந்தைக்காக. குழந்தைக்கா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நான் என்னோட அண்ணன் குழந்தைக்காக ஆசையா எழுதியிருக்கேன். என் மனசுல இருந்த ஆசைகளை வார்த்தைகளா கொட்டி இது ஒரு பொக்கிஷமா எழுதியிருக்கேன். அவளோட பிறப்புக்கு என்னோட பரிசு இதுதான். அதெல்லாம் சரிங்க. இப்படி எழுதிட்டா போதுமா? குழந்தை படிக்கணும்ல. நிச்சயமா படிப்பா. ஆனா இப்போ இல்ல, அவ வளர்ந்ததுக்கு அப்புறமா இது படிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்க? அப்படி என்ன எழுதிருக்கீங்க அதுல? ஆ, ஆ, அது சஸ்பென்ஸ். இது எனக்கும் அவளுக்கும் மட்டும் இருக்கிற ஒரு ரகசியம். கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே அது என்னன்னு புரியும். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதுல எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க கூடாத ஒரு விஷயமா இருந்தா தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க அமைதியாயிட்டீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. சரிங்க, நீங்க ஒரு விஷயத்த எனக்கு தெரியாம ரகசியமா குழந்தைக்கு எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களுக்கு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஆச்சரியப்படுற மாதிரி சர்ப்ரைஸா? ஆமா, ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறேன். கிஃப்ட்? என்னங்க இது? அதான் சொன்னேனுங்க, நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கிஃப்ட்னு. அப்புறம் எப்படி சொன்னா உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும்? அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சிரும்ல. நீங்க இப்படி நல்லா இங்கிலீஷ் பேசுறதே எனக்கு சர்ப்ரைஸா தாங்க இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சொல்லுங்க. இப்படி நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரனுக்கே வெரைட்டியா சாப்பாடு செஞ்சு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானே, அதை வச்சுதான் அங்கங்க சும்மா அப்படி அடிச்சு விடுறேன். அததாங்க நானும் சொல்றேன். யார் சொல்லி கொடுத்தாலும் அதை கத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும்ல. நீங்க இங்கிலீஷ் வார்த்தையை உச்சரிக்கிற ஸ்டைல பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லயே உங்களை குக்கா சேர்த்துப்பாங்க. சரி சரி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். சீக்கிரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுங்க. போய் ரெடி ஆகுங்க, போங்க. நாம தாங்க முக்கியமான விருந்தாளி. ஏதோ போனோமா தலையை காமிச்சோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது.
கூட மாட நின்று அவங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணும்ல. அதுக்கு முதல்ல நம்ம சீக்கிரம் போகணுங்க. ஆமா ஆமா. ஆ ம். சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஆ ம். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஆசையை ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது என்னன்னு சீக்கிரம் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன பேனாவுக்கு பின்னாடி ஒரு கதையும் மிகப்பெரிய வழியும் இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பேனாவை உங்க கையில கொடுத்து அது என்ன விஷயம்னு உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். ச்சே, இந்த வீட்ல மத்தவங்க தான் என்ன ஒரு மனுஷியா மதிக்கிறது இல்லனா, எனக்கு தாலி கட்டினவரும் அப்படிதான் இருக்காரு. நான் ஆசையா ஒரு மூக்குத்தி வேணும்னு கேட்டாலே எல்லாருக்கும் மூக்கு வேத்துரும். ஆனா இப்ப யாரோ ஒருத்தவங்களோட குழந்தைக்கு தங்கத்துல செயின் வாங்குறாங்க, வெள்ளியில கொலுசு வாங்குறாங்க. இப்படியே அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தா கடைசியில நம்ம தான் நடுத்தெருவுல உட்காரணும். இத சொன்னா நாம ஏதோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணி நம்மள வில்லி ஆக்கிடுறாங்க. விக்கி, இவன் எதுக்கு நமக்கு கால் பண்றான்? நான் விக்கி பேசுறேங்க. தெரியுது. நீ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ண? ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற உன் பங்குக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனையில மாட்டி விட பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, நானும் பார்வதி ஒன்றா இருக்க ஃபோட்டோஸை முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹலோ. ஆ, 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 ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் வேணும், அனுப்பிச்சி விடுங்க. எதுக்கு? வேற எதுக்கு? பார்வதி பாஸ்கரோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. என்கிட்ட இருந்த மொத்த ஆதாரத்தையும் அந்த சந்தியா அழிச்சிட்டா. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பின அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான். அதை வச்சு தான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப அந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லையே. என்ன சொல்றீங்க? ஆமா விக்கி, அந்த போட்டோஸ் டெலீட் ஆயிடுச்சு. நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க, உங்கள்கிட்ட இருக்க ஆதாரத்தை நம்பி தாங்க நான் இருக்கேன். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. அப்ப எப்படி நான் கல்யாணத்தை நிறுத்துறது? அது எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்கிட்ட எதுவும் கிடையாது. இதுக்கு மேல நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. ஏய், யார் கூட நீ ஃபோன்ல பேசிட்டு இருந்தா? ஏதோ ராங் நம்பருங்க. ராங் நம்பரா இல்ல ராங் நண்பரா? என்ன எப்பவுமே நீங்க சந்தேக கண்ணோட தான் பாப்பீங்களா? நான் உன் நடத்தையில சந்தேகப்படல, உன் நடவடிக்கையில தான் சந்தேகப்படுறேன். ஏன்னா நீ செஞ்சிருக்க காரியம் அப்படி. நீ பொய் சொல்றன்னு உன் திருட்டு மொழியை காட்டி கொடுக்குதே. நீலாம் எப்பதான் திருந்த போறியோ? இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்காவது எந்த கெட்ட புத்தியும் இல்லாம ஒழுங்கா வந்து கலந்துக்கோ. அப்பதான் பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஒரு போட்டோ கூட இல்லையே. செந்தில் அன்னைக்கு அடிச்சதுனால பயந்து போய் நான் தான் எல்லா போட்டோவும் டெலீட் பண்ணிட்டனோ. சேஃப்டிக்கு ஒரு போட்டோவையாவது சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். அதை வச்சு நாமளே பாஸ்கர் பார்வதி கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திருக்கலாமே. சரி, வேற ஏதாவது நல்ல வழியா யோசி அர்ச்சனா. உனக்கு என்ன ஐடியாவுக்கா பஞ்சம்? அதான் ஆண்டவன் அறிவு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான்ல. யோசி யோசி. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, வாங்க. நல்லா இருக்கு. வணக்கம் சித்தப்பா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா வாங்க இருக்கு. வாங்க வாங்கம்மா. அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டியா? அதெல்லாம் இல்ல சித்தப்பா, அதே மொட்டை மணி தான். அந்த பேச்சு மட்டும் இன்னும் மாறவே இல்லையா? சரி, நீங்க உள்ள போங்க. நல்லா இருக்கியா? சரி, நான் உள்ள போறேன். போங்க. ஆ. வணக்கம். வாங்க, வாங்க. வணக்கங்க. உள்ள போங்க.
வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தியா வீட்ல இருந்து வந்துருவாங்க. வணக்கம். வணக்கம். கோயிலே கலகலன்னு இருக்க போகுது. நாம இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தான் ஊருக்கே வந்திருக்கோம். வணக்கம்மா. வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம்ப்பா. இதே வாய்தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்போ அமெரிக்கா போயே திருவேன்னு ஒத்த கால நின்னுச்சு. அதை ஒண்ணு மறந்துடாதீங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்ச கதை. இன்னைக்கு நல்ல நாள்ல நம்ம நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுவோம். வணக்கம். எங்க? இதோ வந்துட்டாங்க. சந்தியா, அண்ணி நீ எப்படா வருவேன்னு சொல்லி உங்க அண்ணன் வந்ததுல இருந்து எங்கேயும் போகாம இங்கே நின்னுட்டு இருக்காரு. அவன் அதெல்லாம் பண்ண மாட்டானே. என்ன கலாய்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நிப்பியே. உள்ள போ முதல்ல. ஓ சரி வாங்க வாங்க வாங்க. வாங்க அத்தை. அண்ணா, நானும் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன். இத கையில வச்சுட்டே தெரியுறேன். என்ன இது? இது ஒரு சர்ப்ரைஸ் gift. ஓ, நீயும் வர வர ரொம்ப அசத்துறியேனா? அண்ணி உன்னை ரொம்ப தான் மாத்திட்டாங்க. சரி, இது நல்லா இருக்கா? எப்படி இப்படியே காட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா? ம். நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அற்புதமா இருக்கு. அட்டகாசங்க. நீ இப்படி இருக்கிறதே எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. என் செல்லம் வா. வாங்க. அடடா. அச்சச்சோ. வாங்க, செல்லக்குட்டி. வாங்க, வாங்க. வாங்க. என்னம்மா என்னம்மா என்ன? என்ன இங்க நாங்களும் இது கழுவுது. அச்சச்சோ. பாத்து. என்ன சரி 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 சரி. வா. என்ன அழகு. என்னப்பா? ஆஹா, ஏன் தங்கம் அழுவுது? அச்சச்சோ. பாத்து புடிமா. பாப்பாக்கு சரி, என்ன சரி, பேர் சரி, வைக்க சரி, போறோம்? என்ன பேர் வைக்கலாம்? அத்தைக்கு வாங்கல. பாருங்க உள்ள. ஐயோ. அழ வேண்டாம். எங்க, ஒண்ணு இல்ல. அழ வேண்டாம். ஏங்க பாருங்க, குழந்தை அப்படியே சந்தியோட அண்ணி மாதிரியே இருக்கா. அதான் அத்தை, நானும் அன்னைக்குல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே எங்க அண்ணி மாதிரியே இருக்கா. அப்பா என்கிட்ட கொடுங்கப்பா. இங்க குடி. சரவணா வாங்கி கொடு. வாங்க வாங்க வாங்க. மயிலே செந்தில்கிட்ட போன் வாங்கி போட்டோ எடுமா. சீக்கிரம் சீக்கிரம். அமெரிக்கால இருந்து டாலர் அச்சடிச்சு கொண்டு வந்திருக்காரு போல இருக்கே. அதான் இதுக்கெல்லாம் இவ்ளோ செலவு பண்றாரா? பேர் வச்சா வச்சுட்டு போக வேண்டியதானே. இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன். நமக்கெல்லாம் எப்படியா பண்ணாங்க? ஏய் என்னடி யோசிக்கிற? ஒண்ணும் இல்லையே. ஏன் கேக்குறீங்க? முகமே ஒன்றும் சரியில்லை. பார்வையில் அப்படியே முழுங்குறியே. என்னை பத்தி தப்பா நினைக்கிறதே உங்களுக்கு வேலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏன் தெரியுமா உன்னை தப்பா நினைக்கிறேன்? ஏன்? ஏன்னா நீ தப்பா தான் நினைக்கிறேன். என்ன நீ அண்ணன் உங்களை ரொம்ப கலாய்க்கிறாரு? எல்லாம் அந்த சந்தியா பண்ண வேலைதான். அவ அன்னைக்கு போட்டு கொடுத்தால, அதுல இருந்து இவர் என்ன மதிக்கிறதே இல்ல. ஒரு வில்லி மாதிரி நடத்துறாரு. பின்ன இல்லையா? டேய், நீயுமாடா? சும்மா சொன்ன நீ ஜாலியா விடுங்க. ஏதாச்சும் நல்ல பொண்ணு வரும்னு பார்த்தா எதுவும் வரலையே. எல்லாம் ஒரே வத்தலும் தொத்தலும் மாவுல இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல. டேய் சரவணா, அப்பா இந்த கோயில்ல சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம்னு கேள்விப்பட்டேன்டா. மடப்பள்ளி இன்னும் திறக்கல போல இருக்கு. எப்ப திறப்பாங்கன்னு போய் கேட்டு வாயேன். மடப்பள்ளிய மூடினாலும் உங்க வாயை மூட முடியாது போல இருக்கே. ஒழுங்கா வந்தமா போனமான்னு கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க வந்து திங்கறதுக்கே தேடுறீங்க. என்ன சிவகாமி, ஏதோ ஸ்கூல் பையனை காது பிடிச்சு திருக்கிற மாதிரி பண்ற? இது உனக்கே நியாயமா இருக்கா? அப்ப நீங்க சின்ன புள்ள மாதிரி நடந்துக்காம கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. முயற்சி பண்றேன். மயில அந்த பைய கொடு. இந்தாங்க. என்ன பாப்பா இங்க பாருங்க. என்னம்மா? சந்தியா இந்த என்னது? என்ன செல்லம்? இத பாரு. என்ன பாப்பா? இது குழந்தைக்கு வாங்குனது. இத நீயே உன் கையால குழந்தைக்கு போட்டு விடு. இல்ல பாப்பா. என்ன தண்ணீங்க நீங்க போட்டு விடுங்க. பெரியவங்க நீங்க போட்டாதான் மரியாதை. என்ன செல்லம்? நீங்களே போடுங்க. அப்பதான் நம்ம குடும்பத்து சார்பா போட்ட மாதிரி இருக்கும். அம்மா நீங்களே போடுங்க. யாரு பாக்குறீங்க? நானே போட்டு விடவா? போடுமா. ஏங்க நீங்களும் வாங்க. அப்படியா? வரேன்.
கியூட்டா இருக்கால? ஏங்க ஏங்க இந்தாங்க. உங்களுக்கு தான். எனக்கா? நீங்க போய் பாப்பாவுக்கு போடுங்கன்னு சொன்னேன். பாப்பாக்கு போடுவா? இது எப்ப வாங்குனீங்க? செயின் வாங்க போனேன்ல, அப்பவே இதையும் வாங்கிட்டேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சொல்லல. போங்க போங்க போய் போடுங்க. அண்ணனுக்கு சர்ப்ரைஸ்ன்ற வார்த்தை ரொம்பவே பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதான். அப்பா அப்பா இந்த கொலுசை போட்டு விட்டுறேன். அப்படியா சுகமி அவன் கொலுசு போடுறானா? ஆ, போடுப்பா போடு போடுப்பா போடு வா கொலுசு போடுறான்.